ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நான் மதியம் வந்து வேலை செய்கிறது ப்ளஸ் வந்து க்ளீனிங் வேலை, குக்கிங் அந்த மாதிரி தான் நான் என்னுடைய விலாகில் வந்து காமிச்சிருப்பேன். என்னுடைய பழைய வீடியோஸில் ஒரு 2-3 சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் மார்னிங் டைமில் எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவீங்க, அதை வந்து எங்களுக்கு விலாக வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன தான் மொத்தமாக திங்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாலுமே அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்ததில் இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 புழு வந்து இருந்தது. இதை வந்து நல்லா வெயிலில் கொட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி சமையல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பாசிப்பயிர் இல்லை. இதை வந்து நான் ரிட்டன் வந்து கொடுத்து மாற்றி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சமையல் வேலைக்கு வந்து லேட் ஆயிரும். ஸோ இதுவே வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் ஃபஜர் தொழுகை எந்திரிக்கும் போதே அரிசியை வந்து ஊற போட்டு விட்ருவேன். அதுக்கப்புறம் பசங்களை வந்து மதர்சாவுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சு விட்ருவேன். இந்த 1 வீக்காக மார்னிங் 5:40க்குலாம் எழுந்திரிச்சு குட்டீஸ் பார்த்திங்கன்னா ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மதர்சாவுக்கு வந்து போகிறாங்க. மதர்சாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொழுதுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 6:30 ஆயிரும். ஒரு 6:30க்கு மேலேலாம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பசங்களுக்கு லன்ச் செய்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா நானாக வந்து முடிவு பண்ணி எனக்கு வந்து செஞ்சு வச்சு விட மாட்டேன். அதை அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 ரெசிபிஸ் சொல்லி அவங்க அதுலேருந்து எது சொல்கிறாங்களோ அந்த ரெசிபியை வந்து அன்றைக்கி செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸும் அதே மாதிரி தான் கேட்டு வந்து வச்சு விடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நைட்டே பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது, தக்காளி இந்த மாதிரி எதுவுமே செஞ்சு வச்சுக்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த ஒர்க் எல்லாமே செஞ்சுப்பேன். பசங்க வந்து காலையில் 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறனால எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 7:30, 8:30 இந்த மாதிரிலாம் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மார்னிங் குக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுடைய டைமிங்க்கு பொறுத்த மாதிரி உங்களுடைய வேலையை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நம்மளுக்கு வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்காது. குக்கரில் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, இது கூடவே நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையுமே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் விசில் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி 2 விசில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மாவு எடுத்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வச்சுக்கிறேன். இந்த டைம்லேயே மாவு எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா நம்ம இட்லி ஊற்றுற டைமுக்கு பார்த்திங்கன்னா மாவில் இருக்க கூலிங் எல்லாமே சூப்பராக வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு வந்து யூஸ் பண்ணும்போது இட்லியுமே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வந்துடும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறோம். கீரை இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக பார்த்திங்கன்னா மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான தாளிப்பு கொடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து இதில் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ரைஸ் போட்டு நல்லா வந்து மசிச்சுட்டு இந்த கீரையை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரைஸ் ஃபுல்லாகவே நான் வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு விட மாட்டேன். காலையிலுக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டுருவேன். ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம வச்சு விடும்போது அவங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து சாப்பிட்டுப்பாங்க. கீரைக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொடி மாஸ் பண்ணியிருந்தேன். பசங்க வந்து வேண்டான்னு சொல்லவும் இதை பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வச்சு விட்டாச்சு. மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு பனானா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பேக்கில் வந்து இப்போ பேக் பண்ணிக்கலாம். பசங்க வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு அப்படின்னு போயிட்டாவே ஃபுல் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்க. சரி கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து விட்டுட்டேன். பசங்க எல்லாருமே சூப்பராக வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இட்லி ஊற்றி கொஞ்சமாக ஏதாச்சும் ஒரு சட்னி வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குமே பார்த்துட்ருக்கேன்.
மார்னிங் டைம் சாப்பிட்றது அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து டெய்லி போட்டு வச்சுருவேன். இன்றைக்கி வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸுமே இல்லை அப்படிங்கிறனால நன்னாரி சர்பத் பார்த்திங்கன்னா போட்டு வச்சாச்சு. இட்லியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த சட்னி மட்டும் வந்து அரைச்சிருக்கேன். நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புனதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். மார்னிங் டைமில் வீடை வந்து கூட்டி விடாமல் அங்கங்கே இருக்க திங்ஸை மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா அது பிளேஸில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி திங்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கிச்சனில் போய் அந்த சிங்கில் இருக்க பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுருவேன். இன்றைக்கி காலையில் பால் காய்ச்சி பார்த்திங்கன்னா டீ காஃபி எல்லாமே குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பால் வந்து மிச்சமாக இருக்குது. அதையுமே எடுத்து இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த டைமில் கிச்சனை வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி விடாமல் லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஈரட்டோல் வச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டுக்க போகிறேன். தொடச்சி விட்டதுக்கப்புறம் இங்கே இருக்க பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் ரெஸ்ட் எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சமையல் கட்டுக்குள்ளே போய் சமையல் வேலையை வந்து முடிச்சு வச்சுருவோம். மதியம் லஞ்சு சமையல் வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போதே வீடு வந்து கூட்டி மாப் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சுருவோம். ஸோ வேலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி ஒர்க் பார்க்கும்போது அந்த டைமுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து சூடாக சமைச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நேரம் தொடர்ந்து வந்து வேலை பார்க்காம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்குற மாதிரியும் இருக்கும். என்னுடைய ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். லைட்டாக பார்த்திங்கன்னா மேலாப்பில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே கழுவி வச்சுருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து கீழே வந்து தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங் பார்த்திங்கன்னா எப்போ வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுவேன்னா நான் வந்து மதியம் லன்ச் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா டெய்லியுமே இந்த மாதிரி தான் போகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.